அதாவது இந்த கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஜக்காத்து கேள்வி பதிலில் வியாபாரம் செய்பவர்கள் தனது செலவுகள் போக மீதத்திற்கு ஜக்காத் கொடுத்தால் போதும் என்று கூறினீர்கள். நான் கூறினதை வச்சு கேட்குறார். அதே போல் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவர் தான் அலுவலகத்திற்கு போக்குவரத்து செலவுகளை கழித்துவிட்டு மீதத்திற்கு ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருந்தோம்னு கேட்டால் சொல்லியிருந்தோம்னா, ஒரு மனிதன் செய்கிற செலவுகள் 2 வகை இருக்கிறது. அவனுடைய வருமானமாக வந்ததற்கு பிறகு அவன் செலவு செய்கிறான்ல, அதை கழிக்கக்கூடாது. நீங்கள் ரூபாய் வாங்குறீங்க, 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டீங்களா, வாங்கிட்டு வீட்டு செலவுக்கு 50,000 செலவு பண்ணுறீங்க. இந்த 50 கழிச்சிட்டு 50க்கு ஜக்காத்து கொடுக்கணும்னா அப்படி சிலத்தில் கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த 1,00,000 உங்களுக்கு வருமானமாக வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துட்டு தான் செலவழிக்கணும். அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், ஒரு கடையை வச்சுருக்கிறீங்க, ஒரு தொழிற்சாலை வச்சுக்கிறீங்க, கணக்கு பார்க்குறீங்க, இந்த வருஷம் ஒரு 20,00,000 ரூபா லாபம் கிடைக்கிதுன்னு கணக்கு காட்டுது. 20,00,000 கிடைச்சது வந்தவுடனே 20,00,000 நம்ம காசா இல்லை. இந்த 20,00,000த்தில் கடை வாடகை கொடுக்கணும், இந்த 20,00,000த்தில் கரண்ட் பில் கட்டணும், இந்த 20,00,000த்தில் பல தளவாடங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கும், இந்த 20,00,000த்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி கட்ட வேண்டியிருக்கும், இந்த 20,00,000த்தில் இன்கம் டேக்ஸு அது கட்ட வேண்டியிருக்கும், இந்த 20,00,000த்தில் இருக்கிற ஊழியர்கள்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாம் போக கடைசியாக கையில் வருமா, அதான் நம்ம காசு. அப்போ 20,00,000 ரூபா கணக்கில் காட்டுது, 3,00,000 ரூபா கையில் வருது. அப்போ உங்களுக்கு ஜக்காத்து 3,00,000 தான் கொடுக்கணும். அந்த 17,00,000 என்பது உங்கள் காசு கிடையாது. அது கணக்கில் உங்கள் காசாக வருதே தவிர, அதில் உள்ளதில் காவாசியை வரின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் உள்ளதை வந்துக்கிட்டு சம்பளம்னு போயிடும், கடை வாடகைன்னு, லைட்டு கரண்ட் பில்லுன்னு போகும். இப்படின்னு பல விஷயங்கள் என்ன செய்யும், இழப்பு போகும். அப்போ எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் செலவு போக நமக்கு எது கையில் வருகிறதோ அதுதான் வருமானம். அதனால் வந்து இப்போ கம்ப்யூட்டரை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ப்யூட்டரில் ஒரு கணக்கு காட்டும்ல, கணக்கு எவ்வளோ காட்டும், 20,00,000 இவ்வளோ ரூபா செலவு, இவ்வளோ 20,00,000 காட்டிடும். அதில் எதை நீங்கள் கழிக்கணும், நாளைக்கு செலுத்த வேண்டிய வரி கிரி எல்லாத்தையும் கழிக்கணும். கழிச்சது போக கையில் எது நிற்கிதோ அதுதான் உங்கள் காசுன்னு நான் சொன்னேன்ல. அதை வச்சு இவர் கேட்குறாரு. நான் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு போகிறேன், அந்த அலுவலகத்தில் எனக்கு 1,00,000 ரூபா சம்பளம் தர்றாங்க. அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி மாதம் நான் செலவழிக்கிறேன், ஒரு 10,000 ரூபா செலவாகி போயிடுது. அலுவலகம் இருக்கிறது, நான் இருக்கிறது இந்த ஒரு தொலைவில் நான் இருக்கிறேன். அந்த அலுவலகத்துக்கு போகிறேன்ல, போவதற்காக வேண்டி டிக்கெட்டில் எடுத்துக்கிட்டு போய் வந்து வர்றோம்னு சொன்னால் அந்த போக்குவரத்துங்கிற வகையிலே ஒரு 10,000 செலவாயிடுது. இப்போ 90,000 தான் எனக்கு 1,00,000 தர்றான். ஆனால் அந்த 1,00,000 தருவதற்காக வேண்டி ஒரு 10,000 நான் செலவழிச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த 10,000 கழிச்சிட்டு 90,000 கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவ்வளோதான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த வருமானத்தை பெறுவதற்கு தானே செலவழிக்கிறீங்க. எல்லா செலவும் போக கிடைத்ததுக்கு பேர் தான் வருமானம். 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அதை அந்த சம்பளம் வாங்குகிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு 50,000 செலவாகுதுன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்ச வருமானம் என்ன? எந்த ஒரு பொதுவான ஒரு சிந்திக்கிறவன்ட்டு போய் கேட்டாலும் உனக்கு என்ன இப்போ லாபம் கிடைச்சுன்னா 50,000 தான் சொல்லுவான். சம்பளம் 1,00,000 இருக்கலாம், சம்பளம் பெறுவதற்கு தானே இந்த சம்பளத்தை வாங்கிட்டு சொந்த செலவுக்கு செலவு பண்ணலை. அந்த சம்பளத்தை வாங்குவதற்காகத்தானே செய்கிறான், பெட்ரோல் போடுறான், பல மாதிரி விஷயம்லாம் செய்கிறான். அது இருந்தாலும் அந்த கடைக்கு அந்த வேலைக்கு போய் சேர முடியும். அதுக்கு என்ன செலவழிக்கிறானோ அதெல்லாம் கழிச்சது போக இவனுக்கு கையில் நிற்கிது, அதுக்கு பேர் தான் வருமானம். 1,00,000 பேப்பர் கையில் வாங்கினாலும் அந்த வாங்குவதற்காக ஒரு 25,000 ரூபா அவனுக்கு செலவாகி விட்டது என்று சொன்னால் அது என்னவாயிரம், 75,000 ரூபா தான் அவனுக்குடைய வருமானம். நிகர லாபம்ங்கிறது 75,000 தான். 10,000 ரூபா செலவாச்சுன்னு சொன்னால் 90,000 தான் அவனுக்கு நிகர லாபம். அப்போ வந்து வியாபாரத்துக்கு ஒரு நிலை, இதுக்கு ஒரு அப்படிலாம் கிடையாது. உனக்குடைய வருமானத்துக்கு ஜக்காத்தி தான் அளவு. வருமானங்கிறது என்ன, எல்லா செலவும் போக கிடைக்கிறதுக்கு பேர் தான் வருமானம். இதை யாபத்தில் வச்சுக்கிறங்க. அது வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அதனால் வந்து நீங்கள் வேலை வெட்டிக்கு போகிறவர்களாக இருந்தீர்களே, ஆனால் அந்த வேலை வெட்டி போவதற்காக செலவு பண்ணுறீங்கல்ல, அந்த சம்பளத்தை பெறுவதற்காக செலவு பண்ணக்கூடியதை கழித்து விட்டு என்ன வருதோ அதான் உங்களுடைய வருமானம். அதுக்கு தான் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். வருமானத்துக்கு ஜக்காத் அடிப்படை தான்.